தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் 46,900 சம்பளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ பழைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ புதுசாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ஸ்டாவோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் கவர்மெண்ட் ஜாப் தேவை இல்லை இருக்கிறதா ஒரு ஜாப் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாவோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டாலையும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வேலை போல நான் தெளிவாக போட்டிருக்கேன். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சினாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த ரெண்டு லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 22 போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. செகண்டு பிரைவேட் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்காங்க. 20 போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத தனித்தனியாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் செக்ரட்டரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்கன்னா 47,600 ஸ்டார்ட் ஆகி லெவல் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா 1,51,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் பிரைவேட் செக்ரட்டரி ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி 44,900 ஆரம்பிச்சு லெவல் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டிகிரி அப்படி இல்லைனா அதற்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும்னு இருக்காங்க. இந்த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும். WPM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 120ல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதாவது பெரிய லெவலில் எல்லாத்தையும் சரி ஒரு கம்ப்யூட்டரை எடுத்தோம்னா அதை ப்ராப்பராக எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணணும், காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணணும். ஸோ சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல் அப்படி இல்லைனா பேஜ் மேக்கர்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் எக்ஸலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரெண்டுமே ஈஸியாக வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ப்ரோ எனக்கு இது தெரியாதே அப்படின்னு சொல்லி யாருமே விட்டுறாதீங்க. ரொம்ப சிம்பிளான இதுதான், அது ஈஸியாக உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதை ஒரு தடவை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 35 வயதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷனோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 இடத்துல வந்து லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. இன்கேஸ் உங்கள் எக்ஸாமினேஷன்லாம் ரைட் பண்ணி உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லை கொடுத்துக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக பார்த்து இந்த பாக்ஸ்க்குள்ளே டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடித்த உடனே லாகின் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு நீங்கள் எந்த இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ, எந்த இமெயில் மூலமாக நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணீங்களோ அந்த லிங்கோட இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தாலே போதும், இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் நேமு, உங்கள் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், உங்கள் அட்ரஸ், உங்கள் அப்பா அம்மாவோட நேமு, நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர், ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து உங்கள் 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தா. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1க்கு 100 மார்க்கும், பேப்பர் 2க்கு 100 மார்க்கும், நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒரு 100 மார்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 75 மார்க்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 375 மார்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும்
ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். சரி, அது ரெண்டுமே வந்து காமனாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண போறோம்னா அதுக்கு ஒரு இன்டர்வியூ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 250 வேர்ட்ஸ் வந்து இருக்கும், லெட்டர்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே கிராமர் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பெருசெலாம் வந்து கிடையாது. கிராமர், அதாவது உங்களோட ஜென்ரலான இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் தான் அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து கிராமர் ரிலேட்டடாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டட், ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் வந்து கேட்பாங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 WPM-க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து கேட்பாங்க. டைப்பிங் பார்த்தீங்கன்னா WPM 45க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 75 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபைனலாக தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ பர்சனல் இன்டர்வியூ நீங்கள் ஃபைனலாக முடிச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிக்கூடிய கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜாப்பில் நீங்கள் செலக்டட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ % மார்க் எடுத்தால் நீங்கள் செலக்டட் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 50க்கு 40 எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து செலக்டடே. ஓபிஎஸ்ன்ற பாருங்க, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா 45க்கு 35 எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து செலக்டடே. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா 40க்கு நீங்கள் 30 எடுத்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்டட். நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் இதில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்களா? ஸோ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்லிக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இருக்கணும். இன்கேஸ் அதில் வந்து இல்லை, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டெஃபண்டமாக இருக்க மாட்டீங்க, அதாவது கேண்டிகேப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. சில பேரோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, சில பேர் ஆதார் கார்டு நம்பர் போட்டிருக்க மாட்டீங்க. இனிமேல் ஆதார் கார்டு வாங்காமலே நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கூட டாக்குமெண்டேஷனோட காப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இருக்கணும். எதுவுமே அடிச்சல் திருத்தல் எதுவுமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பியுமே வந்து கிளியராக வந்து இருக்கணும். தெளிவு இல்லாமல் கொஞ்சம் இதாக வந்து பிளராக வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்க சொல்லிக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். அதேமாரி நீங்கள் வேறு எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க சொல்லிக்கூடிய டாக்குமெண்டேஷன் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேறு டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி எதுவுமே நீங்கள் வந்து அப்ளை வந்து கூடாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு கிரிமினல் கேஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் வேற எங்கேயும் வந்து ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கே, இல்லை நிலுவையில் இருக்கே, அப்படி இருந்தாலுமே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஜாப்க்கு வந்து அவங்க எலிஜிபிளாக எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களை வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து சிக்னேச்சர் எல்லாம் வாங்கி, அதாவது இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் சிக்னேச்சர்லாம் வாங்கி இதையும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்க வந்து போட்டுக்குவாங்க. அது வந்து பிரச்சனை வந்து கிடையாது. பட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிப்பேன் நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பராக இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.